அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பாடப்பகுதியில் எலும்புகள், மூட்டுகள் மற்றும் தசைகளை பற்றி காண இருக்கிறோம். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய பாடப்பகுதியை காணலாம். மனிதனின் எலும்பு மண்டலம் 206 எலும்புகளை உள்ளடக்கியது. மனிதர்களின் முகத்திலேயே மிக பெரிய மற்றும் உறுதியான எலும்பு எது? கீழ்த்தாடை எலும்பு. அடுத்ததாக, அசையும் மூட்டு கொண்ட ஒரே எலும்பு எது? கீழ்த்தாடை எலும்பு. அசையாத அல்லது நகராத மூட்டு கொண்டது எது? மண்டையோடு எலும்பு. சற்று நகரக்கூடிய மூட்டு விலா எலும்புக்கும் மார்பு எலும்புக்கும் இடையில் உள்ள மூட்டு அல்லது முதுகெலும்புக்கு இடையில் உள்ள மூட்டு. இடுப்பெலும்பு பெல்விக் வளையம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக, விலங்குகளின் சிற்றினம் ஃபானா என்று அழைக்கப்படுகிறது. தாவரங்களின் சிற்றினம் ஃப்ளோரா என்று அழைக்கப்படுகிறது. சீனோவியல் மூட்டு என்பது டை ஆர்த்ரோசிஸ் மூட்டு. மூட்டு வீக்கம் என்பது ஆர்த்ரைட்டிஸ் கீழ்வாதம்னு பேர். மூட்டு வீக்கம் என்பது ஆர்த்ரைட்டிஸ் கீழ்வாதம். மூட்டு வீக்கம் ஏற்பட காரணம் யூரிக் அமில படிகம். நம் உடலில் உள்ள மிக நீளமான எலும்பு தொடை எலும்பு, பீமர்னு சொல்லலாம். மிகச்சிறிய மற்றும் லேசான எலும்பு ஸ்டேபஸ், அங்கவடி எலும்பு அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குன்னா நடு செவியில் உள்ளது. பெக்டோரல் வளையம் என்பது கை மற்றும் தோள்பட்டை இணையும் பகுதிக்கு பெயர் தான் பெக்டோரல் வளையம். கை மற்றும் தோல் இணையும் பகுதி பெக்டோரல் வளையம். கால் மற்றும் இடுப்பு இணையும் பகுதி பெல்விக் வளையம் அல்லது இடுப்பு வளையம். அடுத்ததாக, மண்டையோடு 22 எலும்புகளால் ஆனது. 8 எலும்புகள் ஒன்றாக இணைவதால் அதுக்கு கிரேனியம் அப்படின்னு பெயர். 14 எலும்புகள் இணைந்து முகத்தை உருவாக்குகிறது. அடுத்ததாக, முள்ளெலும்பு தொடரில் உள்ள எலும்புகள் 7 கழுத்தெலும்புகள் உள்ளது. 12 மார்பெலும்புகள், 5 இடுப்பெலும்புகள், 5 திருகெலும்புகள் மற்றும் 3 வால் எலும்புகள் அடங்கியது முள்ளெலும்பு தொடரில் உள்ள எலும்புகள். அடுத்ததாக, கை எலும்பு. மேற்கை எலும்பு ஹீமரஸ் என்று அழைக்கப்படுகிறது. முழங்கை எலும்பு, ஆரவெலும்பு, அல்னா இவை இரண்டும் சேர்ந்ததுதான் முழங்கை எலும்பு. மணிக்கட்டு எலும்பு கார்பல்கள் என்று அழைக்கப்படுகிறது. உள்ளங்கை எலும்பு மெட்டா கார்பல்கள் என்று அழைக்கப்படுகிறது. விரல் எலும்பு ஃபலாஞ்சஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது, கால் எலும்பில் உள்ள எலும்புகள். தொடை எலும்பு பீமர் என்று அழைக்கப்படுகிறது. கால் முள்ளெலும்பு டிபியா என்று அழைக்கப்படுகிறது. கால் எலும்பு ஃபிபுலா என்று அழைக்கப்படுகிறது. இந்த டிபியாவும் பிபுலாவும் சேர்ந்தது தான் கால். அடுத்ததாக, கணுக்கால் எலும்பு டார்சல்கள் என்று அழைக்கப்படுகிறது. முன்பாத எலும்பு மெட்டா டார்சல்கள் என்று அழைக்கப்படுகிறது. விரல் எலும்பு ஃபலாஞ்சஸ் என்று அழைக்கப்படுகிறது. முழங்கால் பட்டெல்லா அல்லது முழங்கால் தொப்பி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக, சீனோவியல் மூட்டு டை ஆர்த்ரோசிஸ் மூட்டு. முக்கியமான ஒரு கேள்வி. 2 எலும்புகளுக்கிடையே இணைப்பை ஏற்படுத்தும் குருத்தெலும்பால் இணைக்கப்பட்ட திரவம் நிரம்பிய குழிகளை உடைய மூட்டுகளுக்கு பேர் சீனோவியல் மூட்டு என்ற பெயர். சீனோவியல் திரவம், அதாவது மூட்டுகளில் உள்ள குருத்தெலும்புகளுக்கு இடையே உள்ள உராய்வை குறைக்க பயன்படுவது சீனோவியல் திரவம். இந்த சீனோவியல் திரவம் எங்கே இருக்குன்னா சீனோவியல் மூட்டில் இருக்கும். அடுத்ததாக, குருத்தெலும்பு மூட்டு. அதிர்ச்சியை உறிஞ்சுவதற்கும் எலும்புகளின் முனைகளுக்கு இடையில் உராய்வை தடுப்பதற்கும் உதவுவது குருத்தெலும்பு மூட்டு. அதிர்ச்சியை உறிஞ்சுவதற்கும் எலும்புகளின் முனைகளுக்கு இடையில் உராய்வை தடுப்பதற்கும் உதவும் மூட்டு குருத்தெலும்பு மூட்டு. அதிர்ச்சி மற்றும் உராய்வை தடுப்பது குருத்தெலும்பு மூட்டு. அடுத்ததாக, ஆதாரமளிக்கும் மற்றும் இணைக்கும் தசைகளுக்கு பெயர் குருத்தெலும்புகள்னு பேர். இது எங்கே காணப்படும்னா வெளிப்புற காது மற்றும் மூக்கினுடைய நுனிப்பகுதியில் காணப்படுவது குருத்தெலும்பு. எலும்பாக மாறக்கூடிய தசை எது? குருத்தெலும்பு. பல்வேறு வகையான எலும்புகள். நம் உடலில் காணப்படும் மிக நீண்ட
எலும்புகள் கைகளிலும் கால்களிலும் காணப்படுகிறது. குறுகிய எலும்புகள் மணிக்கட்டிலும் முதுகெலும்பு தொடரிலும் காணப்படுகிறது. தட்டையான எலும்புகள் மண்டை ஓடு, விலா எலும்புகள் தோள்பட்டை மற்றும் இடுப்புகளில் காணப்படுகிறது. ஒழுங்கற்ற எலும்புகள் முதுகெலும்பில் காணப்படுகிறது. முதுகெலும்பு தொடரில் காணப்படுகிறது. கீழ்த்தாடை, அன்னம், நாவடி வலையெலும்பு, தாழ்வான நாசிக்குழாய் போன்றவற்றில் ஒழுங்கற்ற எலும்புகள் காணப்படுகிறது. இதுவும் முக்கியமான ஒரு கேள்விகளாக கேட்கப்படும். அசையும் மூட்டுகளுடைய வகைகளை பார்க்கலாம். பந்துக்கிண்ண மூட்டு, கீழ் மூட்டு, முளையச்சு மூட்டு அல்லது சுழலச்சு மூட்டு, முண்டனையா மூட்டு, வழுக்கு மூட்டு, சேன மூட்டு, இது அனைத்து மூட்டுகளும் அசையும் மூட்டுகளாகும். இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பந்துக்கிண்ண மூட்டுக்கு எடுத்துக்காட்டு தோள்பட்டை, இடுப்பு. எப்படி அசைகிற தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்கமானது 3 திசைகளில் நடைபெறும். பெரிய அளவிலான இயக்கங்களை அனுமதிப்பது பந்துக்கிண்ண மூட்டு. கீழ் மூட்டு, முழங்கால், முழங்கை, கணுக்காலில் காணப்படும் மூட்டு கீழ் மூட்டு. இது ஒரு திசையில் மட்டுமே இயக்கம் நடைபெறும். வளைக்கவும் நேராகவும் வைக்க கீழ் மூட்டு பயன்படுகிறது. முளையச்சு மூட்டு அல்லது சுழலச்சு மூட்டு, முள்ளெலும்பு சுழல் அச்சு முனை மூட்டுன்னு சொல்லுவோம். ஒரு திசையில் மட்டுமே இயக்கம் நடைபெறுகிறது. நீளமான அச்சை பற்றி மட்டுமே சுழலக்கூடிய அனுமதிக்கிறது சுழலச்சு மூட்டு. அடுத்தது முண்டனையா மூட்டு. அது எங்கே காணப்படும்னா மணிக்கட்டில் காணப்படும். இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. முண்டனையா மூட்டு காணப்படுவது மணிக்கட்டு. இது 2 திசைகளில் இயக்கத்தை மேற்கொள்கிறது. இரண்டாவது மிகப்பெரிய அளவிலான இயக்கத்தை மேற்கொள்ளும். அதாவது முதலாவது பந்துக்கிண்ணம் மூட்டு, அடுத்ததாக இயக்கத்தில் அதிகமாக பயன்படுவது முண்டனையா மூட்டு. அடுத்தது வழுக்கு மூட்டு. வழுக்கு மூட்டு எங்கே காணப்படும்னா முள்ளெலும்புகளில் காணப்படும். 3 கோணங்களின் அசைவை ஏற்படுத்தும். எப்படி முன் பின் பக்கவாட்டு பகுதிகளிலும் அசைவை ஏற்படுத்தும். எங்கே இருக்குன்னா முதுகெலும்புகளினுடைய செயல்பாட்டில் இருக்கும் முள்ளெலும்பு வழுக்கு மூட்டு இது. அடுத்தது சேன மூட்டு. கட்டை விரல், தோள்பட்டை, உட்செவியில் காணப்படுவது சேன மூட்டு. நெகிழ்வு நீட்டிப்பு மற்றும் கடத்துதல் செயற்கை இயக்கங்களில் காணப்படுகிறது. அடுத்ததாக தசைகள். மனிதனில் மேற்கையில் உள்ள தசைகள் இருதலை தசைகள் மற்றும் முத்தலை தசைகள் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய மற்றொரு பெயர் எதிரெதிரான இணை தசைகள் எது என்று கேட்டாலும் இருதலை தசை மற்றும் முத்தலை தசைகள். அடுத்தது பாருங்க. இருதலை தசை சுருங்கும் பொழுது கையின் கீழ்ப்பகுதி உயர்ந்து கை வளைகிறது. இந்த நிலையில் இருக்கும் பொழுது முத்தலை தசை தளர்த்தப்படுகிறது. முத்தலை தசை சுருங்கி கையை நேராக்குகிறது. அதே நேரத்தில் இருதலை தசை தளர்த்தப்படுகிறது. கையை வளைப்பது இருதலை தசை, கையை நேராக்குவது முத்தலை தசை என்று புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக கண்ணின் கருவிடியில் 2 ஜோடி தசைகள் உள்ளன. முக்கியமான கேள்வி. ரேடியல் தசைகள், வட்ட தசைகள். ரேடியல் தசையினுடைய வேலை என்ன? கண்ணின் பாவையை அகலமாக்குகிறது. வட்ட தசையினுடைய வேலை என்ன? கண்ணின் பாவையை சிறிதாக்குகிறது. அடுத்ததாக 3 வகையான தசைகள் உள்ளது. வரி தசை அல்லது எலும்பு தசை அல்லது தன்னிச்சையான தசை. இந்த வரி தசை அல்லது எலும்பு தசை என்பது பல உட்கருக்களை கொண்டது. தன்னிச்சையான தசையானது கிளைகள் அற்றது. எலும்புகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும் தசை தான் வரி தசை அல்லது எலும்பு தசைன்னு சொல்கிறோம். கைகள், கால்கள், கழுத்து பகுதியில் காணப்படும் தசை தன்னிச்சையான தசைகளாகும். அடுத்தது வரியற்ற தசை அல்லது மென் தசை அல்லது தன்னிச்சையற்ற தசைகள். இது ஒற்றை மையக்கரு கொண்டது. இரத்த நாளங்கள், கருவிழி, மூச்சுக்குழாய் மற்றும் தோல் போன்ற உடலின் மென்மையான பகுதியில் காணப்படும் தசைகள் வரியற்ற தசை அல்லது மென்மையான தசையாகும். அடுத்தது இதய தசை. இதயத்தில் காணப்படும் கிளைகள் உடையது. 1 முதல் 3 மைய உட்கருக்களை கொண்டது. தன்னிச்சையற்றது. அடுத்தது எலும்புடன் எலும்பை இணைப்பது தசை நார், லிகமெண்ட் அப்படின்னு பேர். எலும்புடன் தசையை இணைப்பது தசை நான், டென்டான் என்று பெயர். 3 வகையான தசைகள் உள்ளது. வரி தசை அல்லது எலும்பு தசை அல்லது தன்னிச்சையான தசை, வரியற்ற தசை அல்லது மென்மையான தசை அல்லது தன்னிச்சையற்ற தசை, இதய தசை.